அடுத்து வந்து கார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கார்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் 52 கார்ட்ஸ் இருக்குது. மொத்த கார்ட்ஸ் வந்து 52 இருக்குது. அதில் வந்து ரெட் கலரில் வந்து 26 இருக்கும், பிளாக் கலரில் வந்து 26 இருக்கும். அதாவது ரெட் கலரில் மொத்தம் வந்து கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 செட்டு, ஒவ்வொரு செட்லேயும் 13 13 13 13. அப்போ 4 × 13 52. 4 செட்டு இருக்கும். அதில் 2 செட்டு வந்து ரெட்டு, 2 செட்டு வந்து பிளாக். அந்த 2 செட்டு ரெட்டு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஹார்ட் ஷேஃபில் 13 இருக்கும், டைமண்ட் ஷேஃபில் 13 இருக்கும். அதே மாதிரி பிளாக் கலரில் 26 சொன்னோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 13 வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும், இன்னொரு 13 வந்து ஸ்பேடுன்னு சொல்லுவாங்க, SPADE. அதாவது பிளாக் கலரில் இந்த மாதிரி தலைகீழாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பேடு சிம்பிள். இந்த மாதிரி 13. அப்போது ஹார்ட்டில் 13, டைமண்டில் 13, ரெட்டில் சேர்ந்துடும். ஃப்ளாரும் ஸ்பேடும் வந்து பிளாக் கலரில் வந்துடும். இதில் எப்படி பிரிக்கிறோம்னா, இப்போ எப்படி பார்க்கணுன்னா, இப்போ மொத்தமாக 4 செட்டுனா 4 குயின் இருக்கும், 4 கிங் இருக்கும், 4 ஏஸ் இருக்கும், 4 ஜாக் இருக்கும் இல்லையா, ஜாக்கும் 4. கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதான் ஆர்டரு. ஃபஸ்ட்டு வந்து ஏ ஒன்று வராது, ஏக்கு தான் 1, ஏ 2 3 4 5 6 7 8 9 10, ஜாக் குயின் கிங். இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 10 வரைக்கும் 10 11 12 13 கார்ட்ஸ் வந்துடும். ஒரு செட்டுக்கு 13 கார்ட்ஸ் வரும். ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு குயின், 4 குயின், 4 கிங், 4 ஏஸ், 4 ஜாக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 2 ரெட்டு செட்டாக, ஸோ ரெட்டு குயின் 2, ரெட்டு பிளாக் குயின் 2, ரெட்டு கிங் 2, பிளாக் ரெட் 2, பிளாக் கிங் 2, இந்த மாதிரி 2 2 பிரியும். சரிங்களா? இதை வச்சு நம்ம சம்ஸ் போடும்போது ஒவ்வொரு சம்ஸாக பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஃபார்முலா என்னன்னா, இந்த P(s)ஓட வேல்யூ வந்து 1. இந்த P(e) வந்து பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் 0 to 1. அதாவது வந்து 0க்கு 1க்கு நடுவில் தான் வரும். இந்த இதோட ப்ராப்ளத்தில் வர எந்த ஆன்சருமே 1 தாண்டி போகவே போகாது, 1க்குள்ளே தான் வரும். அடுத்தது ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா, P(a union B) = P(a + P(b - P(a)(b)ன்னு போடுவோம். இதில் இந்த P(a)க்கு தான் நம்ம எப்படி பண்ணோம், N(a) கண்டுபிடிச்சி N(s) இந்த டோட்டல் எவ்வளோன்னு பார்த்து 2 டிவைட் பண்ணோம்னா ஏங்கிறது கிடச்சிடும். ஏங்கிறது ஒரு ஈவன், பிங்கிறது இன்னொரு ஈவன், A(b) ஏக்கும் பிக்கும் காமனாக இருந்ததுன்னா A(b) போடுவோம். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது, P(a bar) = 1 - P(a). இதை வச்சு நிறையா சம்ஸ் வருது பின்னாடி பாருங்கள். அதே மாதிரி இந்த 2 ஈவெண்ட்டும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஈவெண்ட்டுக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் காமனே வராது, இதற்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து P(a union B) = P(a + P(b) தான் வரும். ஏன்னா இது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் 0 ஆயிடும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.